மாலை மரியாதை மட்டும் இல்லாம ரெட்ட கிளியோட நிக்கிறீரு. என்ன ஓய் பண்றது? இந்த மாதிரி சல்லி பயல்கள் தான் இன்னைக்கு எல்லா மட்டத்திலையும் பதவியில் இருக்கானுவோ. இவனுக்கு மாலை மரியாதை பண்ணி கிளிய கையில கொடுத்தா தானே காசு அள்ளி வீசுவானுவோ. ஏன் பொழப்பு ஓட வேண்டாமோ? ரொம்ப தெளிவா தான் இருக்கீரு. ஆமா, கிளிய கொடுத்து புளிய பிடிக்க போறீங்க. புடியும் புளி வந்துருச்சு. பிடிச்ச ஆட்டையை போடுறேன். நீர் மாலையை போட்டு ஆட்டையை போடலாம் பார்த்தா அவன் ஃபுல் மாலையோட வரான். நேக்கும் புரியல. என்ன சாமி போடலான்னு பாத்தீங்களா? மாலையை போடலான்னு பாத்தீங்களோ? சாமி மாலையும் சரி ஆளையும் சரி என் தம்பி தான் போடுவான். என் தம்பி அவனு போட முடியாது. போட்டு விடுறா மாலைய சாமிக்கு. சாமி நம்மளுக்கு ஆடு. ஏன் சாமி உள்ள இருக்கிற சாமி மேலைய நீங்க எனக்கு போட்டா நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? தட்சணை கொடுப்பேன். நான் இப்ப போட்டிருக்கேன், நேக்கு கொடுங்கோ. தட்சணை சாமி கொடுங்கோ. சாமியிலேயே 10 அவதாரம் எடுத்த ஒத்த சாமி நீதான். இப்ப நான் உன் கோயிலுக்குள்ள நிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து என் தொகுதிக்குள்ள நீ இருக்கிற மாதிரி என்ன எப்படியாச்சும் ராஜபாளைய தொகுதிக்கு எம்எல்ஏ ஆக்கி. அதுக்கு இந்தா என்னோட முத கலெக்ஷன். ஐயோ 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 அடுவாவி பய. காலையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உண்டியல்ல இப்படி போட்டு அநியாயம் பண்றானே. என்ன சாமி அநியாயம் பண்றேன்ல? அநியாயம் பண்ண உன் சாமி அவதாரம் எடுத்து வருன்னு சொல்றாங்க. வந்தா வாசவழியா தானே வரணும். வருமா? வருதான் பாப்போம். என்ன சாமி எதுவும் வரல? சாமி இது சின்ன சாமி. என்ன பண்ணும்? சின்ன சாமி இல்ல, சிம்ம அவதாரம். அங்க பாரு. மருதே கத்தியான வயிற்றுல பார்க் பண்றான். கையை விடுன விடுங்கிறல்ல. ஏயா பட்ட பகலில் கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தனை குத்த விரட்டுற? வழக்கமாக நாங்கள் தான் எவனையா விரட்டுவோம், உன்னைய மாதிரி எவனா வந்து தடுப்பேன். என்னையா தலைகீழால இருக்கு? அப்படி என்னையா தப்பண்ணாவன்? அது அவன்டே கேளு. இது நல்லா இருக்கு. ஐயா கத்தி என்ன விலை? 30 ரூபாமா. என்ன ஆன விலை சொல்லுத? 5 ரூபான்னு விடு. என்னம்மா பாதி விலை கேட்குற? ஆமா கத்தி நல்லா பதமா இருக்கா ஐயா? என்னது பதமாவா? ஓ வீட்டு பதம் இல்ல, என் வீட்டு பதம் இல்ல, ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பதத்தையும் இதுல இறக்கி வச்சிருக்கேன். வேணும்னா நீ குத்தி பாரு, இல்ல நான் உன்னை குத்தி பாக்குறேன். சரியா? உனக்கு நேரம் சரியில்லை போலுக்கு. பதம் பார்க்க உன்னையே குத்துவோம். அண்ணே தெரியாம சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருந்தேன். ஏன்னா எங்க அப்பத்தாவை முறைச்சாலே குத்துவேன். இவன் என்னடானா குத்தலா பேசியிருக்கான், குத்துவேன்னு பேசியிருக்கான். இவனை நான் சும்மா விடுவேன்? யாராவே? ஏய் நான் சொல்றேன், பிறப்ப சொல்லவா இல்ல சிறப்ப சொல்லவா? ஏய் முதல்ல பிறப்ப சொல்ற. பேரு மருது, ஊரு தலைவங்கோட்டை. அப்ப சிறப்பு? எதை சொல்லுவேன், எத்தனைய சொல்லுவேன். இருந்தாலும் ஒன்று சொல்றேன் கேளு.
அவன் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி மார்பலக திறந்து காட்டி 8 வச்சு நடந்து வந்தானா ரோட்டில் பட்டு உடுத்தின பொண்ணுகளும் 10 நிமிஷம் நின்று பார்க்கும். நின்று பார்க்கறது பொண்ணுகன்னு தெரிஞ்சாலும் நிமிந்து பார்க்க மாட்டேன் எங்கள் மருது. ஏன்னா அவனுக்கு ஆம்பளைங்கிறவன் துணை சாமி, பொம்பளைங்கிறவன் மொத சாமி. அப்படிப்பட்ட சாமிகளை எவனாச்சும் தப்பாக பார்த்தேன் சுற்றி நின்று அடிப்பேன். தப்பா பார்த்தேன் சுற்றி விட்டு அடிப்பேன். சுருக்கமா சொன்னா மருதுக்கு பயம் கிடையாது. எவன் குத்த வந்தாலும் ஓட மாட்டேன், எவன் ஓடினாலும் குத்தாம விட மாட்டேன். ஏன்னா அவ இனத்துல சிங்கம், கோணத்துல புலி.